இங்க பாக்கியா கிட்டயுமே ராதிகா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல நான் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். சொல்லப்போனா, இங்க கோபிக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்களே செஞ்சுட்டீங்க. எந்த விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியாவும் அதுக்கு உண்டான காரணமா, இங்க பாருங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லப்போனா கோபி ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லி கால் பண்ணும்போதே நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்ப ஸ்விட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் கோபிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அடுத்த நாள் காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா வீட்ல நீங்க யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அடுத்த கட்ட வேலைய பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா இந்த அளவுக்கு நான் உரிமை எடுத்து பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கோபி என்னோட லைஃப விட்டு போயிட்டாருன்ட்டு. இதுக்கு மேல நான் கோபி லைஃப்குள்ள நான் வரமாட்டேன். கோபி உங்களோட லைஃபோட நீங்க வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் இந்த மாரி அவருக்கு ஏதோ ஹெல்த் பிரச்சனை அப்படின்றதுனால தான் ஹெல்ப் பண்ணேன். வேற எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஈஸ்வரி பேசின விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க ராதிகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி என்ன மாதிரி பேசியிருப்பாங்கன்னா, இனிமேல் இனி கோபியோட லைஃப்ல இருக்கக்கூடாது. சொல்லப்போனா பாக்கியாக்கு தான் இனிமேல் கோபி. இனிமேல் உனக்கு கோபி கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க கோபியோட வாழ்க்கையை விட்டு இங்க ராதிகாவை தள்ளி வச்சிருப்பாங்க. இது நினைச்சு நினைச்சு அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே ரொம்பவே சேட் ஆயிட்டு நான் இதுக்கு மேல இங்க இருக்கல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ இங்க பாக்கியாவுமே அவங்க கிட்ட போய் எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. பட் ஆனா அதை எதுவுமே கேட்கல. அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் பாக்கியாவுமே எழில பார்த்து எதுக்காக இந்த மாதிரி ஈஸ்வரி இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சம்பந்தமே இல்லாம கோபி இன்னும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி ராதிகாவை பார்க்க கூடாது அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க இதுல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு எழிலுமே சரி விடுமா எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அப்பா அங்க போய் சமாதானப்படுத்திக்குவாரு, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க ராதிகாவுமே வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மயூ கிட்டையும் அதே நேரத்துல இங்க ராதிகாவோட அம்மாட்டையுமே சொல்றாங்க. அவங்களுமே பதறி போயிட்டு என்ன ராதிகா இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, சொல்லப்போனா மாப்பிள்ளை பக்கத்துல நீ தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ ராதிகாவும் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட இல்லம்மா நான் அங்க போனேன். பட் ஆனா ஈஸ்வரி தான் என்ன அங்க வரக்கூடாது, உன்னாலதான் கோபி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு, நீ இனிமேல் கோபியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன அங்கிருந்து துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்த வேலையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாமே பாக்கியா தான் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே கோவப்பட்டு இப்ப புரியுதா, நான் பாக்கியாவை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு பத்தியா, நமக்கே தெரியாம இப்ப மாப்பிள்ளை கிட்ட அவங்க நல்ல பேர் எடுத்து எப்படியாவது மாப்பிள்ளையை அவங்க சைடு இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க. இந்த பாக்கியா சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆளு. சொல்லப்போனா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் நல்லா பக்காவா பார்த்து நல்ல பிளான் பண்ணி இந்த மாதிரி இப்போ கோபி அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு முதல்ல நிறுத்துங்கம்மா, சொல்ல போனா கோபி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் உத்தமனு கிடையாது, அதை விட முக்கியமா பாக்கியெல்லாம் ஒன்றும் கெட்டவங்களும் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட குழந்தைங்க லைஃப்லயும் அவங்க லைஃப்லயும் இங்க கோபி தலையிடாம இருக்கிறதுக்காக தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் இங்க கோபி தான் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்ணி பாக்கியோட லைஃப்குள்ள இன்க்ளூடிங்கா போயிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா இங்க ஈஸ்வரி அதுக்கு மேல இருக்காங்க. எப்படியாவது கோபி என்கிட்ட இருந்து பிரிச்சு இங்க பாக்கியா கூட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களோட நினைப்பு தான் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா, சொல்ல போனா என்னோட மனநிலையை நான் சரி செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி எது வேணாலும் பண்ணு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவும் அங்கிருந்து மையோ கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப ராதிகாவுமே ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு பேசாம பாக்கியாவை கூப்பிட்டு நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஓப்பனா பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாக்குமே கால் பண்றாங்க. உடனே பாக்கியாவுமே சரி பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே என்ன மன்னிச்சிரு பாக்கியா, சொல்ல போனா உங்களை கூப்பிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராதிகாவுமே சொல்ல போனா இங்க கோபி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அவரை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க பாக்கியாக்கு எதிராக பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல, இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதிங்க, என் வாழ்க்கையில நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே அவரை கடுமையா திட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாக்கியாவும் லைட்டா சிரிச்சுட்டு நீங்க மட்டும் காரணம் கிடையாது, அது என்னோட பொண்ணும் காரணம் தான். சொல்ல போனா இனியா தான் இங்க கோபி கூட பீச்சுக்கு போனாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு கோபி கிட்ட நீங்க பண்ணதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி நீங்க எங்க அம்மாவுக்கு பண்ணதுனால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்க எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கா. அதுலதான் கோபி ரொம்பவே சேட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இனியாவையும் கொண்டு வீட்டுல விட்டுட்டு எங்க கோபியுமே என்னை பார்த்து என் குழந்தைய பத்திரமா பாத்துக்க, அதாவது நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா சொல்லிட்டு போனாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் மனசுல சொல்ல போனா எந்த ஒரு கோபமும் கிடையாது, எனக்கு எதிராக பண்ண எல்லா தப்பையுமே அவர் இனிமேல் சரி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா ராதிகாவுமே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதுக்கு மேல கோபி என் லைஃப்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எப்பவுமே அவரோட குழந்தைகள் மட்டும் தான் ரொம்பவே இஷ்டமா இருக்காங்க. சொல்ல போனா இனியா, செலியன், எழில் இவங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் அவங்களை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. ஆனா அவருக்கு எப்பவுமே என்னோட நினைப்பு இருக்கிறதே இல்லை. நான் ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில ஒரு குடிகாரனை நம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அந்த குடிகாரனால என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு நான் கோபியை கல்யாணம் பண்ணேன். ஆனா கோபியும் இந்த மாதிரி இருக்கிறதுனால உண்மையுமே என் பொண்ணும் நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதை நாங்க யாருக்கிட்டையுமே வெளியில சொல்ல முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கூட கோபியை
ஒரு பொருளாவும் என்னோட ஹஸ்பண்டாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மைய சொல்லப்போனா அவர் கூட மட்டும் நான் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, நான் சந்தோஷமா இருக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அந்த கோபிக்குமே அது இல்ல. அதனால தான் நான் அன்னைக்கு ஹர்ட் பண்ற மாரி பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பாக்கியாக்குமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உடனே இங்க ராதிகாவோட தலைய பிடிச்சு தன்னோட ஷோல்டர்ல சாய்ச்சு, "சரி கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆறுதலா அவங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாவும் ரொம்பவே சேட் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு நாளா அவங்க மனசுக்குள்ள இருந்த எல்லா கஷ்டத்தையுமே இங்க பாக்கியா கிட்ட தெளிவா வந்து வெளியில கொட்டிட்டாங்க. சொல்லப்போனா இப்பவே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா இங்க பாக்கியா தான் ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா கோபிய இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில வர வைக்கக்கூடாது. சொல்லப்போனா ராதிகாவோட வாழ்க்கைய மறுபடியுமே நம்ம கெடுத்த மாரி இருக்கக்கூடாதுன்ட்டு இங்க பாக்கியாவுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறாங்க.